வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல் என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்துல இருந்து வாண்டட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து 3644 + 21ன்னு போட்டிருக்காங்க. இவ்வளோ பேருக்கு வாண்டட் இருக்கு. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10த் அல்ல 12த் இருந்தா போதும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அப்ளை பண்ணி நீங்க வந்து வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணலாம். இது வந்து எழுத்துத் தேர்வு இருக்கும். இது வந்து எப்ப நடக்குதுன்னா 9/11/2025ல அ இணையதள துவங்கும் தேதி, கரெக்ஷன் இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் குடுத்துர்றேன். அதே மாரி இன்னொன்னு என்னன்னா, ஏஜ் வந்து ரிலாக்சேஷன் வந்து ஒரு சில இடத்துல குடுத்துருக்காங்க. அ எ எம்பிசி, பிசிஎம், டிஎன்சிக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 1997 7/2லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பொது பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 99லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 3ஆம் பாலினத்துக்கு 94, ஆதி திராவிட எஸ்சி, எஸ்டிக்கு 94, ஆதரவற்ற விதவைக்கு 88, ஆ முன்னாள் ராணுவத்தினருக்கு 78. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன். இது வந்து கண்டிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா வந்து இதெல்லாம் மீறிருச்சுன்னா இது வந்து பண்ண முடியாது. அதுக்கப்புறம் எப்படி செலக்ஷன் பண்ணுவாங்க அது டீட்டெயிலா அதில போட்டிருக்காங்க. நீங்க வந்து இது வந்து ஃப்ரீயா இருக்கும்போது படிச்சு பாருங்க. எப்படி அப்ளை பண்றதுன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா? இத வந்து கிளிக் பண்ணுங்கன்னா, நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் பேஜுக்கு உள்ள போயிடும். அப்ளிகேஷன் உள்ள போன உடனே இங்க வந்து அப்ளை நௌன்னு குடுக்குறோம். அப்ளை நவ் குடுக்கவுடனே இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் டீட்டெயிலா இருக்கு. நீங்க வந்து படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படிச்சு பார்த்துட்டு நீங்க வந்து ப்ரொசீட் வந்து குடுத்துக்கோங்க. ப்ரொசீட் குடுத்த உடனே உங்களுடைய ஆதார் இந்த ஆக்சுவலி 10த் மார்க் ஷீட்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, மார்க் ஷீட்ல இருக்க நேமு, இனிஷியல் வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து கெசெட்ல எதாவது நேம் மாத்திருக்கீங்கன்னா, எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுத்துக்கோங்க. அதே மாரி பா பாலினத்த வந்து பார்த்தீங்கன்னா, மேலா, ஃபீமேலா, அடுத்து தேர்டா அப்படின்னு டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்றத நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எஸ்எல்சி மார்க் ஷீட் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் உள்ள வர டேட் ஆஃப் பர்த் வந்து அத அக்செப்ட் பண்றாங்க. அதனால உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ, அத வந்து நீங்க வந்து அக்செப்ட் பண்ணி நீங்க வந்து என்ட்ரி போடுங்க. அதே மாரி தந்தையின் பெயர். தந்தையின் பெயர் வந்து ஆ போடுங்க. இது வந்து ஸ்டார் போட்டுக்கிறதுல இம்பார்ட்டன்ட். ஸ்டார் போடாததுல இம்பார்ட்டன்ட் இல்ல. வேணுனா போடுங்க. இல்லன்னா விட்டுருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி வந்து அதுக்கப்புறம் வந்து இந்தியன். அதுக்கப்புறம் என்ன இருக்கோ அது உங்களுக்கு எதுனா வேற எதாவது நீங்க போடுங்க. மேக்ஸிமம் இந்தியன் தான் வருவீங்க சிட்டிசனு. மதம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து, திருமண நிலை மேரிடு, அன்மேரிடு இருக்கு. அதுக்கப்புறம் அங்க அடையாளம் அடையாளம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களோட டிசி எடுத்து வச்சுக்கோங்க. ஒண்ணு வந்து தழும்பு இருக்கணும். ஒண்ணு வந்து மச்சம் இருக்கணும். அது வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து குடியரசுத் தலைவர் அதில வந்து பார்த்தீங்கன்னா, விருது வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் குடுங்க. இல்லன்னா வந்து நோ குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கியிருக்கீங்களான்னு கேட்டிருக்கு. எஸ் குடுத்துட்டு, எந்த வகுப்புன்னு கேட்டிருக்கு. எந்த வகுப்போ அந்த வகுப்பு குடுத்துக்கோங்க. இது செக் பண்ணி சரியான வகுப்ப தேர்ந்தெடுத்து செய்யவும்னு சொல்லியிருக்கு. கரெக்ட்டுன்னு குடுத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் உள்ள போயிடும். அதுக்கப்புறம் கேஸ்ட் வந்து எந்த கேஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ண சொல்லுது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வந்து சாதி சான்று வழங்கப்பட்ட இடம். அது வந்து எந்த இடமோ அந்த இடம் வந்து நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு யார் குடுத்தாங்கன்னா, ஜோனலு, டெப்டி தாசில்தார் இந்த மாரி நெறைய பேர் இருப்பாங்க. அதுலேருந்து உங்களுக்கு யார் குடுத்தாங்கன்னா அத குடுங்க. மேக்ஸிமம் வந்து ஜோனல் வரும். நீங்க வந்து தெளிவா படிச்சு பார்த்துட்டு குடுங்க. இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில பழைய சர்டிஃபிகேட்ல வந்து தாசில்தார் குடுத்துருப்பாரு. இப்பலாம் ஜோனல் குடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் சான்றிதழ் வழங்கப்பட்ட தேதி வந்து கரெக்ட்டா மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் இது. அதனால வந்து நீங்க தேதி இதெல்லாம் வந்து நீங்க வந்து கரெக்ட்டா மென்ஷன் பண்ணி, நீங்க வந்து போட்டு வச்சுக்கோங்க, போடணும். அதுக்கப்புறம் சான்றிதழ் நம்பர் வந்து நீங்க வந்து சான்றிதழ் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணணும். இந்த சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் போட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் கான்ஸ்டபிளு, அதுக்கப்புறம் ஜெயில் வார்டன், அதுக்கப்புறம் வந்து ஃபயர்மேன். நீங்க வந்து ஜாப்ல எந்த முன்னுரிமை குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டீட்டெயிலா கரெக்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு டிக் மார்க் குடுத்துட்டு, சேவ் அண்ட் ப்ரொசீட் குடுத்தீங்கன்னா, செகண்ட் ஸ்டெப். ஆக்சுவலி இந்த ஸ்டெப்லாம் முடிக்கணும். அடுத்து தனிப்பட்ட விவரங்களுக்கு போயிடும். அது முடிச்சதுக்கப்புறம் முகவரிக்கு வந்துரும். இது அடுத்த ஸ்டெப் வந்து சேவ் நெக்ஸ்ட் குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வரதுக்கு. அடுத்து வந்து முகவரி வந்து குடுத்துருக்காங்க. இதில முகவரி, அ அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு, தங்கள் வசிக்கக்கூடிய எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையம். இதெல்லாம் குடுத்துருக்காங்க. நீங்க டீட்டெயிலா வந்து மென்ஷன் பண்ணிட்டு, இதெல்லாம் கரெக்ட்டா இருக்குன்னா, சேம் டூ டிட்டோ குடுத்தீங்கன்னா, இந்த அட்ரஸ் அப்படியே டீட்டெயிலா வந்துரும். நான் இது ஃபில் பண்ணி இதெல்லாம் டீட்டெயிலா வந்து குடுத்துக்கிறேன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் நம்பர் 10த்தோட சர்டிஃபிகேட் நம்பர் வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பிரைவேட்டா, ரெகுலரா படிச்சீங்களா அது போடணும். நிறுவனத்தின் பேர் வந்து அ கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் அப்படின்றது வந்து போடணும். இன்ஸ்டிடியூட் நேமு. அதுக்கப்புறம் வந்து எந்த இதில வந்து படிச்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு. அதுக்கப்புறம் தமிழ்ல ஒரு பாடம் பார்த்தீங்கன்னா, எஸ் குடுத்துக்கோங்க. நீங்க வந்து பயின்ற வருடங்கள் வந்து எந்த வருடமோ, அந்த வருடம் வந்து நீங்க வந்து தமிழ்ல வந்து மென்ஷன் பண்ணி நீங்க வந்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா,
தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் ஆண்டு. அதில வந்து சர்டிஃபிகேட்லேயே வந்து போட்டிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து மே மாசத்துல வரும். அத என்னன்னு செக் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனல் மார்க்கு. பெற்ற மதிப்பெண் தரம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அந்த பர்சன்டேஜ் வந்து நீங்க வந்து போடணும். அத போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் மார்க் அதிகபட்ச மதிப்பெண்கள் எவ்வளோ மார்க்கு அப்படின்ற மாரி போடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 60% போட்டுக்கோ. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு வந்து 60% 300 மார்க்கு 10த்ல 500க்கு. அதுக்கப்புறம் முயற்சி எண்ணிக்கை வந்து 1ன்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எஸ்எல்சி டீட்டெயில் பண்ணீங்கன்னா அவங்க படிச்சிருக்கீங்களான்னு கேட்டுருக்கேன். எஸ் குடுத்துக்கோங்க. எஸ் குடுத்துட்டு திரும்ப அந்த இடத்துலயே வந்து இந்த டீட்டெயில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 60 போட்டீங்கன்னா, இதுக்கு வந்து 600 வந்துரும். முயற்சி வந்து ஒண்ணுலயே முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல இருந்தா எஸ் குடுத்துக்கோங்க. நோ குடுத்துட்டு வந்துட்டே இருங்க. தனிப்பட்டு வரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து யூஜி படிச்சிருக்கீங்களா? எஸ் குடுங்க. எஸ் குடுத்துட்டு திரும்ப அந்த டீட்டெயில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. இல்லன்னா வந்து நோ குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபயர் சர்வீஸ் ட்ரெய்னிங் எதுவும் பயிற்சி எது டிஎன்பிஎஸ்சி சேவை பயிற்சி வந்து கேட்டிருக்காங்க. நீங்க நாக்பூர் உள்ள டிஎன்பிஎஸ்சி கல்லூரி எதிர் பயிற்சி வகுப்பு வெற்றிகரமா முடித்திருக்கீங்களான்னு கேட்டிருக்கு. இல்லன்னா நோ குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு நம்மளோட டீட்டெயில்லாம் கரெக்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு, இன்னொன்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா தெளிவா படிச்சு பார்த்துட்டு குடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் குடுத்தா, நம்மளோட அடுத்த எஜுகேஷன் டீட்டெயில் முடிஞ்சிரும். அ அந்த நெக்ஸ்ட் குடுத்துக்கிறேன் நானு. நீங்க ஏதாச்சும் வேற ஏதாவது பணிபுரியறீங்கன்னா எஸ் குடுங்க. இல்லன்னா வந்து நோ குடுத்துக்கோங்க. நோ குடுத்துட்டு இங்க சர்டிஃபிகேட் குடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கூடுதல் விவரங்கள் வந்து கேட்டிருக்காங்க. தங்கள் மீது ஏதேனும் குற்றங்கள் உள்ளதான்னு கேட்டிருக்காங்க. இருந்தா எஸ் குடுங்க. இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நோ குடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி டீட்டெயில்ஸ் இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீ வாரிசு சான்றிதழ் இது வச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. இது இல்ல. பணியிடம் கேட்டிருக்காங்க. விளையாட்டு இடஒதுக்கீடு எஸ்ன்னா எஸ் குடுங்க. எஸ் குடுத்தா அந்த டீட்டெயில் மென்ஷன் பண்ணணும். நோ குடுத்தா அந்த டீட்டெயில் மென்ஷன் பண்ணாது. எக்ஸ் சர்வீஸ் மேன்னா எஸ் குடுக்கணும். இல்லன்னா நோ குடுத்துக்கலாம். ஸ்பெஷல் மார்க் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீ தேசிய மாணவர் படையின் சான்றிதழ் வச்சிருக்கீங்களா? இந்த என்சிசி, ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதில வந்து வச்சிருந்தீங்களா எஸ் குடுங்க. இல்லன்னா வந்து நோ குடுத்துக்கோங்க. அந்த என்சிசி சர்டிஃபிகேட் இருந்தா உங்களுக்கு அதெல்லாம் பெனிஃபிட்டு. அதனால இருந்தா எஸ் குடுங்க. இல்ல நோ குடுங்க. நீ விளையாட்டுக்கு சிறப்பு மதிப்பெண்கள் பெற விரும்புகிறீர்களான்னு கேட்டிருக்கு. எஸ்ன்னா எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரொசீட் குடுத்துட்டு சேவ் அண்ட் குடுத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பேஜ் வந்துரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்டிஎம் தமிழ் வழி சான்றிதழ் எஸ் குடுத்துட்டு, நீங்க வந்து எந்தெந்த இயர்ல என்னென்ன படிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா மென்ஷன் பண்ணணும். 1 டூ அ ஃப்ரம் 1 அ எது 1 வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ படிச்சுக்கிறீங்க அப்படின்றது கேட்டிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ்மேன் டீட்டெயில் கேட்டிருக்கு. எஸ் இருந்தா இது குடுங்க. இல்லன்னா வந்து எழுத்துத் தேர்வு முன்னுரிமை எந்த ஏரியான்னு போட்டிருக்கு. அத வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த நியரஸ்ட் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து தருமபுரி குடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து தேர்வு எழுத தடை செய்யப்பட்ட விவரங்கள் எதனா கேட்டிருக்கு. குடுத்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி இருந்து நீங்க வந்து ஏதாச்சும் இது பண்ணி நீங்க வந்து வெளியேத்தினீங்கன்னா, உங்களுக்கு வந்து பண்ண முடியாது. தேர்வு கட்டணமாக ரூ. 250 கட்டணம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து டிக் மார்க் குடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் குடுத்துக்கலாம். இதில வந்து மேண்டேட்டரி வந்து டாக்குமெண்ட்லாம் வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ற மாரி இருக்கும். விண்ணப்பதாரர் புகைப்படம், சிக்னேச்சர் அதுவும் 10 கேபி, 30 கேபி, 5 கேபி இத வந்து இது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஸ்எல் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் முயற்சி எதனா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் 10ஆம் வகுப்பு, அதுக்கப்புறம் எஸ்எல்சி 10ஆம் வகுப்பு சான்றிதழ், அதுக்கப்புறம் 12ஆம் வகுப்பு சான்றிதழ், அதுக்கப்புறம் அட்டெம்ப்ட்டு இந்த மாரி என்னென்ன இருக்கோ அத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும், அப்லோட் பண்ணணும். 9 டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டு தான் நீங்க வந்து ப்ரிவ்யூ பண்ற மாரி இருக்கும். சேவ் குடிச்சோனே சாம்பிள் அது வந்து வந்துரும். ப்ரிவ்யூ பார்த்துட்டு, எதனா எடிட் பண்ணா பேக் டூ போய் எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, இத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து லாஸ்ட்ல வந்து பேமெண்ட் பண்றதுக்கு நீங்க வந்து குடுத்துக்கலாம். அதெல்லாம் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு, கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டு, அ அக்ரி குடுத்துட்டு பேமெண்ட் குடுத்தீங்கன்னா, பேமெண்ட் ஆயிடும். இதுதான் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, மிக யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வந்து நெறைய பேர் வேலைக்கு ட்ரை பண்றவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.